டேய் என்ன சொல்ற? டேய் இளங்கோ, எதையாச்சும் எங்கேயாச்சும் தூக்கி வச்சுட்டு அதக்கான இதக்கானன்னு எல்லாரையும் போட்டு டென்ஷன் பண்ண வேண்டாம்னு உன் சோபாட்ட சொல்றா. நான் யாரையும் டென்ஷன் பண்ணலாம் சொல்லல. என் ரூம்ல வச்சிருந்த வைராட்டிகைய காணோம். ஏங்க, நான் உங்ககிட்ட தானே எடுத்து காமிச்சேன். ஆமா. அதுக்கப்புறம் நான் அத பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன். நீங்க வெளிய போயிருந்தீங்க. திரும்ப வருவீங்கன்னு ரூம பூட்டாம டோரை மட்டும் மூடிட்டு குளிக்க போயிருந்தேன். நான் இப்ப போய் பாக்குறேன், என் வைராட்டிகைய காணோங்க. ஆமா, மத்த நகைலாம் இருக்கா? இருக்குங்க, ஆனா வைராட்டிகைய மட்டும் காணோங்க. இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்தே அவ்வளவு பிரச்சனை. கல்யாணத்துல பிரச்சனை நடந்து பாத்திருக்கேன், ஆனா இங்க பிரச்சனைக்கு நடுவுல தான் கல்யாணமே நடக்குது. என்ன சோபா, எல்லா நகையும் ரூம்ல இருக்கும்போது அந்த வைராட்டிகை மட்டும் எப்படி காணாம போகும்? அதுவா எப்படி காணாம போகும்? யாராவது திருடி இருப்பாங்க. ஏ சோபா, அவசரப்பட்டு வார்த்தை விடாத. திருடுறவன் எல்லா நகையும் திருடிட்டு தானே போவான், வைராட்டிகையை மட்டும் எடுத்துட்டு போவான். எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. ஏன் சாவித்திரி, இந்த வைராட்டிகை எவ்வளவு இருக்கும்? அது குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது இருக்கும். ஐயோ, எவன் எடுத்தான்னு தெரியலையே. நான் யோசிச்சுதான் பேசுறேன். நான் அந்த அட்டிகையை எடுத்தேன். அப்ப எனக்கு போன் வந்துச்சு. நான் அதை எடுத்து பாக்ஸ்ல வச்சுட்டு சிக்னல் இல்லன்னு வெளியே போன் பேச போயிட்டேன். என் வீட்டுக்காரரும் சின்ன மாமா வந்து கூப்பிட்டாருன்னு வெளியே போயிட்டாரு. நான் பேசிட்டு வந்து அந்த நகையை எடுத்து பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டு உடனே குளிக்க போயிட்டேன். இப்ப ரூம்ல போய் தேடி பாக்குறேன், அந்த பாக்ஸ்ல இருந்த நகையை காணோம். இங்க இருக்கிற யாரோ தான் திருடி இருக்கணும். இங்க பாருங்கம்மா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நகையை பறி கொடுத்த பதறத்துல நீங்க பேசுறீங்க. யார் மேலேயும் பழி போடணுங்கிற நோக்கம் உங்களுக்கு இல்ல. ஆனா அதுக்காக திருடிட்டாங்கன்னு சொல்லாதீங்கம்மா. இது நீங்க இருக்கிற டவுனோ பட்டணமோ இல்ல, எல்லாரும் கிராமத்து மனுஷங்க. இங்க வீட்டை விட்டு வெளியில போனா கூட யாரும் கதவை பூட்டிட்டு போக மாட்டோம். வீட்டை திறந்து சுத்தம் போவோம். இது வரைக்கும் எங்க ஊர்ல திருட்டுங்கிற விஷயம் நடந்ததே இல்ல. அப்படியே திருட்டு நடந்திருந்தாலும் வெளியூர்காரன் தான் வந்து திருட வந்திருப்பான். இங்க இருக்க எல்லாருமே உங்க சனம், எங்க சனம், நம்ம சனம். அவங்கள போய் திருடிட்டாங்கன்னு சொன்னா அது நம்ம சொந்தக்காரங்களை நம்மளே சந்தேகப்படுற மாதிரி ஆயிரும், அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஆயிரும். அதனால திருடிட்டாங்கன்னு சொல்லாதீங்கம்மா. உங்க நகை எங்கேயும் போயிருக்காது, தேடி பார்க்கலாம். ஆமாமா, கவனக்குறைவா எங்கேயாவது வச்சிருப்பீங்க, தேடி பார்க்கலாம். ஏங்க, எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? உங்க காலத்தை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் யார் முகத்தை பார்த்தோம் இவன் நல்லவன் அவன் கெட்டவன்னு சொல்ல முடியாது.